ASPL 2.0 அடுத்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். சவுத் ஆப்பிரிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல ரஞ்சித், நான் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் அந்த டீமுக்கு மணி. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் சக்திவேல். இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் கேட்சுக்கான ஒரு வாய்ப்பா இல்லைங்க, தவற விட்டாருங்க, ஒரு சிங்கிளுங்க. அவரு செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் மணி. நல்ல ஒரு பிளேங்க, சென்சிபிளா ஆடி இருக்காரு, பாலை பார்த்து ஆஃப் சைட் திசையில ஒரு சிங்கிளுங்க. இல்லங்க. தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல ரஞ்சித். நல்ல ஒரு லென்த்ல போடப்பட்ட பாலுங்க, அவுட்டுக்கான அப்பீலிங்க கீப்பர் கிட்ட இருந்து, பட் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க, டாட் பாலா மாறி இருக்கு. ஃபோர்த் ஒன் நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைட் திசையில, பட் வீட்டுக்குள்ள போயிருக்கு, இங்க சிங்கிள் மட்டும் தான். ஃபிஃப்த் பால் சக்திவேல் டு ரஞ்சித். நல்ல ஒரு பாலுங்க, இன்சைட் எட்ஜ், ஒரு சிங்கிளுங்க. ஃபைனல் பால் ஆஃப் ஓவர் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் மணி. நல்ல ஷாட்டுங்க, பவுண்டரி ஆகுமா, போயிருக்குங்க. அந்த அணியோட கேப்டன் மணிக்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஷாட். இந்த ஓவரோட ஃபைனல் பால் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுதுங்க. முதல் ஓவர் முடிவில் 8 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் சவுத் ஆப்பிரிக்கா. நெக்ஸ்ட் ஓவர் போடுறது நரேஷ். முதல் பாலே ஒரு மிகப்பெரிய ஒய்டை போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் ரீபால் நரேஷ் ரஞ்சித், இதுவும் வைட். ஃபர்ஸ்ட் பால் ரீபால் ஃபுல் டாஸ் பாலா மாட்டிருக்கு, பட் ஆஃப் சைட் திசையில தாங்க ப்ளே பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் சிங்கிள் மட்டும் தான். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல மணி. ஃபுல் டாஸ் பாலுங்க, பலர் நாடி இருக்காரு, சான்ஸ் ஃபார் கேட்சிங்க எடுத்திருக்காருங்க சக்திவேல். மணி பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் இந்த ஓவரில் 2வது பாலை தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. முதல் விக்கெட்டை கிளைம் பண்ணுறாங்க டீம் வெஸ்ட் இண்டீஸ். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்ட்ரைக்ல. ஃபுல் டாஸ் பால் லெக் சைடு வந்திருக்கு, பட் ஒரு டிஃபென்சிவ் பிளே தாங்க ஆடி இருக்காரு, டாட் பாலா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஃபுல் டாஸ் பால், டாப் ஏச்சாங்க, பட் வீட்டுக்கு போயிருக்குங்க, சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் நல்ல ஒரு பிளே, கேப்ல ஆடி இருக்காரு, சிங்கிள் ப்ளே பண்ணிருக்காரு சதீஷ் அவங்க டீமுக்காக. டபுள்கான சான்ஸா இல்லைங்க, சிங்கிள் மட்டும் தான். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ரஞ்சித். நோ பால் கால், அப் டு கால் கொடுக்கலாங்க, அதனால நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸிங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ரன் கிடைச்சிருக்கு. சரி பால் ஃபுல் டாஸ் பால், நல்ல ஷாட்டுங்க, ஆஃப் சைட் திசையில ஆடி இருக்காரு. அகைன் ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுதுங்க. 2 ஓவர் முடிவில் 16 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஒரு விக்கெட் இழப்புக்கு டீம் சவுத் ஆப்பிரிக்கா. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக 3வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் பேட்ரிக். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட் ஆஃப் சைட் திசையில, சிங்கிள் மட்டும் தான். செகண்ட் பால் நல்ல ஷாட், சேம் ஷாட், அகைன் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் அகைன் அதே வீடு, அதே ஷாட், மீண்டும் ஒரு சிங்கிள் தாங்க. ஃபோர்த் ஒன் ஸ்லோயர் ஒன்னுங்க, பாலை வாட்ச் பண்ணி அகைன் ஒரு சிங்கிள் மட்டும் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஓவரை போட்டுட்டு இருக்காருங்க பவுலர் பேட்ரிக் தாமஸ். ஃபிஃப்த் ஒன் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு, சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டிங்க, மிஸ் கம்யூனிகேஷன் கால், அவுட்டுங்க. பேட்ஸ்மேன் சதீஷ் ஒரு தப்பான காலுங்க, ரன்னுக்கான ட்ரை பண்ணி தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காருங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விக்கி ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட், கேப்ல ஆடி இருக்காரு, டபுளா என்னன்றத பார்ப்போம், சிங்கிள் தாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஓவர் போட்டு கொடுத்திருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக பவுலர் பேட்ரிக் தாமஸ். இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவுல 21 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, 2 விக்கெட் இழப்புக்கு. வெஸ்ட் இண்டீஸ்க்காக 4வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் சக்திவேல் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விக்கி. இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால் அருமையான ஒரு பாலுங்க, நல்ல ஒரு யார்கர் பால், த்ரோவா இல்லைங்க, டாட் பால் தான். செகண்ட் ஒன் அருமையான பால், லெக் சைட் திசையில ஃபிளிக் பண்ணிருக்காரு, பாலை பார்த்து அழகா, சிங்கிள் மட்டுங்க. இதற்கான தேர்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ரஞ்சித். டாப் சான்ஸ் ஃபார் கேட்சா இல்லைங்க, வீட்டுக்குள்ள போயிருக்கு, சிங்கிள் தாங்க இதுவும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் ஆட பார்த்திருக்காரு, பட் சான்ஸ் ஃபார் கேட்சிங்க எடுத்திருக்காருங்க. அன்பார்ஸ் கிட்ட இருந்து நல்ல கேட்சிங்க, பேட்ஸ்மேன் ரஞ்சித் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாருங்க. சவுத் ஆப்பிரிக்கானுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மனோஜ் ஸ்ட்ரைக்ல. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் அருமையான ஒரு பாலுங்க, அகைன் நல்லா போட்டுட்டு இருக்காருங்க இங்க சக்திவேல், டாட் பாலுங்க இது. நெக்ஸ்ட் ஒன் வைடுக்கான சிக்னல் அம்பையர் கிட்ட இருந்து
நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு ப்ளே, பட் தடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு குயிக் சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிவில் 25 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 3 விக்கெட் இழப்புக்கு டீம் சவுத் ஆஃப்ரிக்கா. 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஜெபின் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் மனோ. இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால் உடச்சு போட்டிருக்காரு. வைடுங்க அம்பையர் கிட்ட இருந்து சிக்னல். செகண்ட் ஒன் சாரிங்க ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். அகைன் ஒரு வைடுங்க. அகைன் ரீபால். நல்ல ஷாட் பட் கேட்சுங்க. அன்பு கிட்ட இருந்து நல்ல டேக்கன். பேட்ஸ்மேன் மனோ தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. 2 வைட போட்டாலும் முத பால் விக்கெட்டோட தொடங்கியிருக்காரு ஜெபின். சவுத் ஆப்பிரிக்கானிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அன்பு ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல கட்ரு வேரியேஷன்ல போட்டிருக்காரு. பட் ஃபீல்டர் கிட்ட தடுமாட்டுறாங்க. சொல்லலைங்க விக்கி, ஏன்னா ஒரு மிஸ்ஃபீல்டுனால இங்க டபுளா மாறி இருக்கு. தேர்ட் பால் நல்ல ஒரு பால் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. மிஸ்கம்யூனிகேஷன். பால் ரன் அவுட்டா மாறுமா? இல்லைங்க, மிஸ் ஆயிருக்கு. டாட் பாலுங்க. ஃபோர்த் ஒன் ஜெபின் டு அன்பு. நல்ல ஷாட். கார்த்திகை இழுத்துட்டு போயிருக்கீங்க. 6ங்க. அன்போட பேட்ல இருந்து ஒரு 6 இங்க டீம் சவுத் ஆப்பிரிக்கானிக்காக. நல்ல ஒரு ஷாட்டுங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட் அகைன். பட் இந்த முறை டபுளுங்க. அன்பு கிட்ட இருந்து நல்ல பேட்டிங். இங்க ஓவரை நல்லா ஆடிட்டு இருக்காரு. அவரோட ஃபைனல் பால் ஆஃப் தி ஓவர். ஷாட் ஸ்ட்ரைட்ல அகைன். இதுவும் ஒரு 6 4 இல்லைங்க, 6 இல்ல 4ன்றது தெரியல, பார்ப்போம். பவுண்டரி கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸ் பார்த்துட்டு. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவர் முடிவில் 41 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் சவுத் ஆப்பிரிக்கா. நல்ல ஒரு பேட்டிங் ஆடி இருக்காங்க லாஸ்ட் ஓவர். ஃபைனல் ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் பேட்ரிக் தாமஸ் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விக்கிங்க. ஃபர்ஸ்ட் பால் ஷாட். 6க்கான வாய்ப்பா இருக்குமா? கேட்சிங்க. பேட்ஸ்மேன் விக்கி தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கானிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் முருகன் ஸ்ட்ரைக்ல. செகண்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் சிங்கிளா இல்ல டபுளா? டபுள்கான ட்ரைங் அன்பு கிட்ட இருந்து. நல்ல ரன்னிங். டபுள் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. தேர்ட் ஒன் போல்டுங்க. மிடில் லெஃப்ட் பொளந்திருக்காரு. இங்க ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு பவுலர் பேட்ரிக் தாமஸ். மீண்டும் ஒரு விக்கெட் இழப்பு. ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் பேட்ரிக் டு சதீஷ். நல்ல ஷாட். பலார் நாடி இருக்கார். சான்ஸ் ஃபார் கேட்ச் எடுத்திருக்காருங்க ஜெபின் கிட்ட இருந்து. நல்ல கேட்ச். இங்க சதீஷும் வந்த வேகத்துல பெரிய ஷாட்டுக்கான முயற்சி விக்கெட் வெளியேறாரு. ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீதர். நெக்ஸ்ட் பால் டாப் ஏஜ் அண்ட் சான்ஸ் ஃபார் இன்னிங்ஸோட ஃபைனல் பால். ஸ்ட்ரைக்ல ஸ்ரீதர் ஒரு வைடு பேட். எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னுக்காக ட்ரை பண்ணி இங்க தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு ஸ்ரீதர். ஸ்ட்ரைக்ல இங்க அன்பு ஒரு பெரிய ஷாட் ஆடுறாரான்றத பார்ப்போம். இருக்கிற ஒரு பால். ஃபைனல் பால் ரீபால். ஸ்விங் அண்ட் மிஸ் அவுட்டுங்க. ஸ்டம்பிங். பேட்ஸ்மேன் அன்பு தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ஃபைனல் ஓவர் சூப்பரா போட்டு கொடுத்திருக்காருங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்காக மீண்டும் கம்பேக் கொடுத்து பேட்ரிக் தாமஸ். இதோட இங்க 6 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 6 ஓவர் முடிவில் 45 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 46 அடிச்சா இங்க டீம் சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி. சாரி, செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. பேட்ஸ்மேன் ரமே சக்திவேல் பேட்ல இருந்து ஒரு டபுள். இது செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சக்திவேல், நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ரமேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் மணி. ரெண்டாவது பால் டாட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் தூக்கி போச்சு. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. ஸ்டம்பிங் முறையில் சக்திவேல் அவரோட விக்கெட் இழந்திருக்காருங்க. நல்ல ஸ்டம்பிங்க விக்கி கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சந்திரா. அவரோட நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. டாட் பாலுங்க. இதுவும் அவரோட நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. சிங்கிளுங்க. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் வைடுங்க. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் ரீபால்.
டாட் பாலுங்க. டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. ஃபர்ஸ்ட் ஓவரோட முடிவுல டீம் ஸ்கோர் 3ங்க. நல்லா போட்டிருக்காருங்க பவுலர் மணி. ரெண்டாவது ஓவர் போடுறதுக்காக பவுலர் மனோ. ஃபர்ஸ்ட் பால் கேட்சுங்க. இந்த வாட்டி பெஸ்ட் கீப்பர் வாங்கி ஆகணுன்ற முடிவில் இருக்காரு பவுலர் கீப்பர் விக்கி. ரெண்டாவது விக்கெட்டுங்க. பேட்ஸ்மேன் ரமேஷும் அவரோட விக்கெட்டை வந்து வெளியிடுறாரு. இவர் தாங்க கீப்பர் விக்கி. ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நரேஷ். அவரோட நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்டில் சிங்கிள் மட்டும் தாங்க. ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் பவுலர்லேருந்து ஒரு சின்ன தடுமாற்றம். நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. ஒரு சின்ன ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இங்க. ரன் அவுட்டுங்க. பேட்ஸ்மேன் சந்திரா அவரோட விக்கெட் இழந்திருக்காருங்க. இதையும் பிடிச்சி விக்கி அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரகு. அவரோட நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. ஆனால் சிங்கிள் மட்டும் தாங்க கிடைக்கும். அவரோட நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல ஷாட். ஆனால் இதுவும் சிங்கிள் தாங்க. அவரோட நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. ஃபுல் டாஸ் பால்ல கேட்சா மாறுமா? ஆறுங்க. நரேஷ் பேட்ல இருந்து ஒரு 6 வந்துருக்குங்க. இந்த இன்னிங்ஸ்ல ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் சதீஷ். டாட் பாலுங்க. டாட் பாலோட தொடங்கியிருக்காரு இந்த ஓவரை. செகண்ட் பால் கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு எடுத்திருக்காருங்க மணி. பேட்ஸ்மேன் ரகு அவரோட விக்கெட் இழந்து வெளியேறாருங்க. நல்ல கேட்சுங்க மணி கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மோகன். அவரோட நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. கேட்சா மாறுமா? இதுவும் கேட்சா எடுத்திருக்காங்க. மோகனும் அவரோட விக்கெட் இழந்து வெளியேறாருங்க. அவரோட நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஜெபின். மீண்டும் ஒரு அட்டகாசமான பால் போட்டிருக்காரு சதீஷ் அப்படின்றாங்க. லெக் பை முறையில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்டம்பிங் இந்த தடவை ஒரு ஸ்டம்பிங் வாய்ப்பை மிஸ் பண்ணிருக்காருங்க கீப்பர் விக்கி. ஆஸ்தான கீப்பர் விக்கெட்டை மிஸ் பண்ணிருக்காரு. டாட் பாலா மாதிரி இருக்கு இந்த பால். அவரோட நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு கேட்சை தவற விட்டுருக்காருங்க விக்கி. விக்கி ரெண்டாவது முறையா சான்ஸ். டாட் பாலா மாதிரி இருக்கு. 5 விக்கெட் 3 ஓவர் முடிவுல டீம் ஸ்கோர் 13ங்க. 5 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க இப்போ வரைக்கும். நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட். நல்ல ஸ்டார்டிங். யங்ஸ்டர் கிட்ட ஒரு நல்ல ஃபீல்டிங். ஒரு ரன் மட்டுமே. இங்க மணி சிறப்பா போட்டுட்டு இருக்காருங்க. 4வது ஓவர் முதல் பாலும் ஒரு சிங்கிளோட தொடங்கி இருக்காரு. செகண்ட் ஒன் நல்ல ஒரு பிளே கேட்சுங்க. இங்க மீண்டும் ஒரு விக்கெட்டுங்க. டீம் சவுத் ஆப்பிரிக்கா நல்ல முறையில் பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. பேட்ஸ்மேன் நரேஷும் தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஆகாஷ் வந்திருக்காரு. மணி டு ஆகாஷ். நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு பால். பட் அம்பையர் கிட்ட வந்து ஒயிட்கான சிக்னலுங்க. இங்க நெக்ஸ்ட் பால் ரீபால் நல்ல பாலுங்க. ஒரு ஸ்லோயரா போட்டிருக்காரு. டாட் பாலா மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பால் டிக்கெட். இந்த முறை கீப்பரை தாண்டி போயிருக்கு. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஓடலை. டாட் பால் தாங்க இதுவும். நல்லா போட்டுட்ருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்க பக்கம் மேட்சை கொண்டு வராங்கங்க. நெக்ஸ்ட் பால் மணி டு ஆகாஷ். ஷாட் நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்கே. பட் இருந்த போதும் கேட்சுங்க. மனோ கிட்ட இருந்து நல்ல டேக்கன். பேட்ஸ்மேன் ஆகாஷ் ஒரு பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சரு டாட் பாலோட வெல்கம் பண்ணியிருக்காருங்க பவுலர். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. நல்ல ஒரு பவுலிங் அட்டாக்கை கொடுத்துருக்காங்க. 4 ஓவர் முடியல 15 ரன் தாங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அருமையான ஒரு பவுலிங் அட்டாக் டீம் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் சதீஷ் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜெவின். அடுத்த 12 பாலுக்கு பெரிய ஸ்கோர் ஆட வேண்டிய கட்டாயம். பெரிய ஷாட் ஆடுறான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பிளேங்க. கேப்ல ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் டபுளா இல்லை பவுண்டரியா இருக்குமா? சின்ன மிஸ்ஃபீல்டுங்க. பட் இருந்த போதும் இங்கே ஒரு சிங்கிளை மட்டும் தாங்க ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் நல்ல பால். டாட் பாலுங்க. சாரிங்க கீப்பரே மறைச்சிக்கிறாருங்க பாதி கவரேஜை.
தேர்ட் பால் ஷாட், அருமையான ஒரு அடி. பட் இருந்த போதிலும் கேட்சுங்க, இதுவும் மனோ கிட்ட தாங்க. மீண்டும் ஒரு கேட்ச், 8வது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க டீம் வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பேட்ரிக் தாமஸ் ஸ்ட்ரைக்கில். அவருக்கான நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, ஆடி இருக்காரு, ஆறுங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் பேட்ரிக் தாமஸ். பவுலிங்கில் மட்டும் இல்லைங்க, பேட்டிங்லேயே நான் கலக்கு வேணா ஆடிட்டு இருக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க. நெக்ஸ்ட் பால் சதீஷ் டு தாமஸ், அகெயின் ஃபுல் டாஸ் பால். பட் இந்த முறை கரெக்டான மீட் அமையில, போயிருக்கு லெக் சைட் திசையில். ஃபீல்டர் கிட்ட தடுமாற்றத்தாங்க பார்க்க முடியுது. டபுளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங் இங்கே பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. மேட்சுக்குள்ளே பழையபடி வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க டீம் வெஸ்ட் இண்டீஸ். ஃபைனல் பால் ஆஃப் த ஓவர் ஷாட், நல்ல பிளேயிங்க. அகைன் லெக் சைட் திசையில் போயிருக்கு. பட் சிங்கிள் தாங்க இந்த முறை. மிஸ் ஃபீல்டு, சான்ஸ் ஃபார் விக்கெட், மிஸ் ஆகிருக்கு. சிங்கிள் மட்டும்தான். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுதுங்க. 5 ஓவர் முடிவில் 25 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 21 ரன் அடித்தா இங்கே டீம் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி. டிஃபெண்ட் பண்ணால் டீம் சவுத் ஆஃப்ரிக்கா வெற்றிங்க. மேட்ச் கிட்டத்தட்ட சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் தான் இருக்குது. பட் கடைசி நேரம் எது எப்படி வேணால் மாறலாம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்காக ஃபைனல் ஓவரை போடுறதுக்காக பவுலர் ஸ்ரீதர் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பேட்ரிக் தாமஸ். 6க்கு 21 ஆடணும். மொதல் பாலே ஒரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க. சிங்கிள் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஓவருக்கான செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜெபின். 5க்கு 20 ஆடணும். நல்ல ஷாட், சான்ஸ் ஃபார் கேட்ச். ஆங்க விக்கெட்டுங்க. இங்கே பேட்ஸ்மேன் ஜெபினோ தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. 9வது விக்கெட். டெட் பால் கொடுத்துருக்காங்க, ஒயரில் பட்டிருக்குன்னு சொல்லி. சாரி. இந்த ரீபால் நல்ல ஒரு பிளே. பட் பட்டிருக்கு. சிங்கிள் தாங்க இந்த முறை. தேர்ட் ஒன் ஷாட், பட் சான்ஸ் ஃபார் கேட்சிங்க எடுத்திருக்காங்கங்க. அந்த அணியோட கேப்டன் மணிக்கிட்ட இருந்த நல்ல கேட்ச். இந்த முறை ஜெபின் விக்கெட் ஆகிருக்காரு. 4th பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அன்பு. வைடு கொடுத்துருக்காருங்க அம்பையர். 3க்கு 18 ஆடணும். ரீபால் மிஸ் பண்ணியிருக்காருங்க. டாட் பாலுங்க. இந்த முறை மேட்சுக்குள்ளே வந்துட்டாங்கங்க. வெற்றிக்கான வாய்ப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா காலை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு டாட்டுங்க. ஃபைனல் பால் பிளே லெக் சைட் திசையில் தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் சிங்கிள் மட்டும்தான். அவ்வளோதாங்க. இதோட இந்த மேட்ச் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்சை நல்ல முறையில் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பவுலிங் அட்டாக்கை கொடுத்து வாழ்த்துக்கள் டீம் சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் ஹார்ட் லெக் டு டீம் வெஸ்ட் இண்டீஸ்.